Hi friends, Anna University, April May 2026, Regulation 2025 Examination-க்கான important questions இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Subject code PH25C03, Subject name Applied Physics CSIE2. இந்த பேப்பருக்கான 12 மார்க்ஸ்க்கான important questions-ஆக பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. நான் இதில் எந்தெந்த கொஷின்லாம் 12 மார்க்ஸ் அளவு கேட்பாங்க, எந்தெந்த கொஷின்லாம் நீங்கள் ஒரு 6 மார்க் அளவு பார்த்தா போதும்னு சொல்கிறேன். எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக 12 மார்க்ஸும் கேட்கலாம், இல்லை ஸ்பிட் அப் கொஷினாகவும் கேட்கலாம். அதனால் எப்படி வந்தாலும் நம்ம ரெடியாக போகணும். ஈஸியாக தான் இருக்கும். கொடுக்குற கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு 21 கொஷினில் பார்த்தீங்கன்னா ஏல ஃபஸ்ட்டு கொஷின் explain domain theory of ferromagnetism using that explain the phenomena of M versus H behavior of hysteresis curve in ferromagnetic material. domain theory of ferromagnetism படிக்கணும், அது கூடயே hysteresis curve சேர்த்து படிக்கணும். Bல ஃபர்ஸ்ட் கொஷின் differentiate soft and hard magnetic material. இதான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 or 7 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. 12 Second question, give the comparison of dia, para and ferro, anti-ferro, ferri magnetic material. இந்த 5 மேக்னெட்டிக் மெட்டீரியலோட கம்பேரிசன் தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த கொஷின் எப்படி கேட்கலாம்னா டிஸ்கஸ் இன் டீட்டெயில் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு டைப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க்கால் கூட எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் பாக்ஸில் என்ன படிக்கிறீங்களோ அதையே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் போட்டு எழுதி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 22க்கான கொஷின் ஏல ஃபஸ்ட்டு கொஷின் describe the writing and reading of data in magnetic hard disk using GMR sensor. இது very important question. GMR sensor அதை படிச்சுக்கோங்க. செகண்ட், எக்ஸ்பிளைன் மேக்னெட்டிக் பிரின்சிபல் இன் கம்ப்யூட்டர் டேட்டா ஸ்டோரேஜ் இன் டீட்டெயில். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்படின்னா இந்த கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஐடென்டிஃபை த ரிலவெண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ்டு ஃபார் மெமரி ஸ்டோரேஜ்னு கேட்கலாம். இல்லைனா மேக்னெட்டிக் டேட்டா ஸ்டோரேஜ்னு கேட்டாலும் நீங்கள் இதான் ரைட் பண்ணணும். கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றி கூட கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நீங்கள் ஒரே ஆன்சர் தான் வரும். அதனால் நான் கொடுத்துருக்க கொஷினை கொஞ்சம் தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. பியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் த கன்வர்ஷன் ஆஃப் பைனரி டு டெசிமல், டெசிமல் டு பைனரி. இந்த கொஷின் ஆல்ரெடி நீங்கள் டிபிசிஓவில் BEEE எல்லாத்துலேயும் படிச்சிருப்பீங்க. அதே ஆன்சர் தான், பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் பைனரி கோடட் டெசிமல் BCD அண்ட் கிவ் த கன்வர்ஷன் ஆஃப் கிரே டு பைனரி அண்ட் பைனரி டு கிரே கோடு. அந்த ட்ரூத் டேபிள் வரையணும், கே மேப் வரைங்க, அது மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதோட சர்க்யூட் டயக்ராம் வரைஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு 23க்கான கொஷின் ஏல ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் வேரியஸ் லாஜிக் கேட் அண்டு யூனிவர்சல் கேட்டு. வேரியஸ் லாஜிக் கேட்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டு, ஆறு, நாட்டு, நேண்டு இதெல்லாம் வரும். யூனிவர்சல் கேட்னா நேண்டு நார் தான் யூனிவர்சல் சொல்லுவோம். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக எதனால் அது சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் டிமார்கன் தேரம் இன் டீட்டெயில். டிமார்கன் தேரம் இல்லை பூலியன் தேரம்னு கேட்டாலும் நீங்கள் டிமார்கன் தேரமை ரைட் பண்ணலாம், இல்லை டிமார்கன் தேரம்னு தனியாக கூட கேட்பாங்க. பி கொஷின் பார்த்தீங்கன்னா கே மேப் ரிலேட்டட் ப்ராப்ளம். கே மேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிலபஸில் ஃபிசிக்ஸ்லேயும் கவர் பண்ணியிருக்காங்க. கே மேப்பில் வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியபிள் கேட்கலாம், இல்லை 4 வேரியபிள் கேட்கலாம், இல்லை டோன்ட் கேர் கண்டிஷனை பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை SOP POS ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அது SOPயாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் கே மேப் போடுற மாதிரி பார்க்கலாம், இல்லை POSஆக கன்வெர்ட் பண்ணி கே மேப் போடுற மாதிரி பார்க்கலாம். அதில் SOP POS கொஞ்சம் தெளிவாக கான்செப்ட் வைஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் ட்ரூத் டேபிள் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து கே மேப் போடுற மாதிரி பார்க்கலாம். இதெல்லாம் டைப்ஸு. நம்ம கே மேப்பை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி கேட்பாங்கன்னு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 24க்கான கொஷின் ஏல ஃபஸ்ட்டு கொஷின். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க எல்லா கொஷினுமே பார்த்தீங்கன்னா 12 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின் தான். உங்களுக்கு ஃபஸ்ட் லெசனில் சொன்னது 12 மார்க்கில் கேட்பாங்க. இதில் கொடுத்ததெல்லாம் டேரெக்டாக 12 மார்க்கில் கேட்டுருவாங்க. எக்ஸ்பிளைன் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் அண்டு குவாண்டம் ஸ்ட்ரக்சர். குவாண்டம் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெல்லு, ஒயரு, டாட் இதை மூணுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட்னா அது ஒரு 6 மார்க் அளவு பார்த்துக்கோங்க. குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸை கொஞ்சம் எலாபரேட்டாக அதோட ஈக்குவேஷன்ஸோட பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் சிங்கிள் எலக்ட்ரான் ஃபினாமினா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கூலும் பிளாக்கெட் எஃபெக்ட் அதை நீங்கள் ரைட் பண்ணுங்க. அண்டு சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் SET. இதில் வந்து பார்த்தீங்கன்னா SET ரொம்ப ரொம்ப முக்கியம். SET கூடயே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சிங்கிள் எலக்ட்ரான் ஃபினாமினாவும் சேர்த்து கேட்கலாம். அதனால தான் 2 கொஷினும் கொடுத்துருக்கேன். அதில் சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் SET உடைய கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், டயக்ராம், அப்ளிகேஷன், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் வெரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். தெளிவாக பார்த்துக்கோங்க. டனலிங் இன் நேனோ டிவைஸ். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நேனோ டிவைஸில் என்ன டனலிங் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் SET சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டரே கேட்கலாம், கொஷின் மாற்றி கேட்டால் கூட. பியில் ஃபஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் ரெசனன்ட் டனலிங் டயோடு. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுவும் பார்த்தீங்கன்னா டனலிங் இன் நேனோ டிவைஸ்னு கேட்டாங்கன்னா SET ஒன்று, ரெசனன்ட் டனலிங் டயோடு தான் உங்கள் சிலபஸில் இருக்குது. ஜென்ரலாக டனலிங்னு கேட்டாங்கன்னா இந்த 2 டாப்பிக்கையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க் அளவு 2 கொஷினும் எழுதி வச்சுருங்க.
செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் கார்பன் நானோ டியூப் வித் தர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கன்ஃபார்ம் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு 25th ஏ கொஷின், ஏன்னா உங்களுக்கு 4 யூனிட் தான் இருக்குது, அப்போ 5 கொஷின்ஸ் கேட்குறப்ப நான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸாக அந்த 4 யூனிட்டே ஸ்பிட்டப் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் இருக்கிற கொஷின் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏல ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் குவாண்டம் சிஸ்டம் ஃபார் இமேஜ் ப்ராசஸிங். இப்போ இமேஜ் ப்ராசஸ் ஆகிறதுல குவாண்டமோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பிளாக் ஸ்பியர் வித் டயக்ராம் அண்ட் C0 கேட். இல்லை பிளாக் ஸ்பியரை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. C0 கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் அளவு பார்த்துக்கினா போதும். பிளாக் ஸ்பியரை எலாபரேட்டாக பார்த்துக்கோங்க. கேட்டாங்கன்னா 6 மார்க் இல்லை 12 மார்க் அளவு கூட கேட்கலாம். பியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் வேரியஸ் குவாண்டம் கேட்ஸ் அண்ட் தர் ப்ராப்பர்ட்டிஸு. உங்கள் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவாண்டம் கேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த குவாண்டம் கேட்ஸை வித் அதோடைய டயக்ராம்ஸோட அதோட ப்ராப்பர்ட்டிஸோடு சேர்த்து பார்த்துக்கோங்க. குவாண்டம் கேட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸோடு பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் டிஃப்ரென்ஷியேட் அட்வான்டேஜஸ் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஓவர் கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் நான் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பேன். நான் 12 மார்க்ஸ்லாம் சொன்னோம், அதெல்லாம் கூடுதல் கொஞ்சம் கவனம் கொடுத்து தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்ஸாம் வந்து எந்த கொஷினுமே தெரியாதுன்னு விட்டுட்டு வராதிங்க. அண்டு நீங்கள் 3 மார்க்ஸ் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். ஏன்னா ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மார்க்ஸாக கேட்டிருந்தாங்க. நீங்கள் 5 கொஷின்ஸ் எழுதினாலும் சாலிடாக ஒரு கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணியிருந்தா கூட ஒரு 10 or 12 மார்க்ஸ் போடலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு கேட்குறது 12 மார்க்ஸ் தான், அது 5 கொஷின் தான். அப்போ நீங்கள் ஃபுல்லாக ரைட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 8 மார்க்கு இல்லை 9 மார்க் தான் போட்டாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதனா ஒரு 2 கொஷின் நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 மார்க்ஸை மட்டும் நம்பியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அங்கே கஷ்டமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் 1 மார்க்ஸை கொஞ்சம் கரெக்டாக ரைட் பண்ண பாருங்கள். அண்டு கொஞ்சம் 3 மார்க்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட் ஆச்சு 2 மார்க்ஸ் இருந்தது, பட் இப்போ 3 மார்க்ஸ் ஒரு 3 மார்க்ஸ் நீங்கள் எழுதினா கூட ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். 3 மார்க்ஸும் இதுலேருந்து தான் கேட்பாங்க, வேறு எங்கேயும் வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு 3 மார்க்ஸ் கிட்டே நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த கொஷினுமே விடாமல் 3 மார்க்ஸ் கூட ஃபுல்லாக எழுதிருங்க, தெரியாதுன்னு விட்டுட்டு வராதிங்க. அதனால் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே புக்லெட்டை ஃபில் பண்ணி வச்சுட்டு வந்துடுங்க வித் ரிலவெண்ட் கண்டென்ட்டோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.